ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகான்கள் செய்யும் தவத்திற்கு அந்த தவம் எப்படிப்பட்டது, எத்தகைய சக்தி வாய்ந்தது, அவர்கள் ஏன் தவம் செய்கிறார்கள், அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். அதாவது மகான்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் தவம் செய்வது, அந்த தவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு, அதற்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு. அது என்ன என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தவத்தின் சக்தி அந்த பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தகைய சக்தி வாய்ந்தது அந்த தவம். நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, பெரிய பெரிய மகான்கள் மடங்களுக்கெல்லாம் போனோமானால் சரி, அந்த மகான் பெருசா நீராடிட்டு வருவார், தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்து வரும்போது இங்கு சிஷ்யர்கள் எல்லாம் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் தயாராக வைத்திருப்பார்கள். இவர் வந்து பூஜை செய்து பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம், தீர்த்த பிரசாதம் கொடுப்பார். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எப்போதும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய தவம். முனிவர்கள் கூட அந்த காலத்தில் காட்டில் உட்கார்ந்து அப்படிதான் தவம் செய்தார்கள். அது எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது என்றால், அது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது. அதை பற்றி பார்க்க வேண்டுமானால் நிறைய ரிஷிகள், நிறைய முனிவர்கள் காரணம் சொல்லிக்கொண்டே போகலாம், இவர்கள்லாம் இப்படி செய்தார்கள் என்று. ஆனால் நாம் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்க்கலாம். அதாவது அந்த தவம் என்பது லேசிப்பட்டதல்ல. அந்த முனிவர்கள், மகான்கள் இவர்கள் எல்லாம் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். பகவானுக்குத்தான் அவர்கள் கட்டுப்படுவார்கள். பகவான் அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கும், அவ்வளவுதான். வேறு யாருக்கும் என்னதான் பண பலம் இருந்தாலும் சரி, படை பலம் இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். பயம் என்பதே தெரியாது. எப்போதும் ஒரே தன்மை உள்ளவர்கள் இருப்பார்கள். எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். இவையெல்லாம் அவர்களிடம் உள்ள ஒரு சிறப்பான குணங்கள். அது எல்லோருக்கும் வந்து விடாது. நம்மை போன்ற கிரகஸ்தில் இருப்பவர்களுக்கு இவையெல்லாம், லௌகீக வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு இவைகள் எல்லாம் பேசல வராது. அது அவர்களுக்கு தான் வரும். எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி சரி, இவரை நாம் சரணடைந்தால் நம் ஆபத்து நீங்கிவிடும் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். அவர்கள் சரண் அடைவது எல்லாம் என்கின்ற அந்த பகவான் திருவடியில் தான் சரணடைவார்கள். அதுதான் அவர்களுடைய குணம். நிறைய உதாரணம் காட்டலாம். நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். அதாவது அபிராமி பட்டர் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அவர் என்ன செய்தார்? கோயிலுக்காக தவம் செய்து கொண்டே இருப்பார். தியானம் கூட ஒரு தவம் தான். எப்போதும் நம்மை போல் அவர் தியானம் இல்லை. அந்த தியானம் மிக உயர்ந்த ஒரு தியானம். அந்த அம்பாளையே நினைத்து கொண்டு தியானம் இருப்பார். அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு நாள் அந்த ஊர் ராஜா வராரு. அன்னைக்கு தை அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து இவரை பார்க்குறாரு. இவரே இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா, அவர் கோயில்ல தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு பித்தன்னு சொல்லிடுறாங்க. சரி, அவர் என்ன இப்படி சொல்றாங்களே நினைச்சு அவரை சோதிப்போம், அந்த சுப்பிரமணிய பற்றி சோதிப்போம் என்று சொல்லி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த ராஜா. அதற்கு அவர் என்ன சொல்கிறார்? அதாவது இன்றைக்கு என்ன திதி என்று ராஜா கேட்கிறார். அதற்கு அபிராம பட்டர் என்ன சொல்கிறார்? பௌர்ணமி என்று சொல்கிறார். ஆனால் அன்றைய ஆக்சுவலாக அமாவாசை. ராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை கேட்க மீண்டும் பௌர்ணமி என்றே சொல்ல ராஜாவுக்கு கோபம் வந்து விடுகிறது. அமாவாசை என்று பௌர்ணமி எப்படி வரும்? நிலவு வருமான்னு கேட்க வரும் என்று சொல்லி விடுகிறார். அவ்வளவுதான். இதோடு அந்த வாதம் முடிந்து விடுகிறது. சரி, அப்படி வரவில்லை என்றால் நான் உமக்கு தண்டனை அளிப்பேன் என்று சொல்ல அதற்கும் சரி என்று சொல்லி விடுகிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ, நான் தப்பாக சொல்லிவிட்டேனே. அதாவது இவையெல்லாம் எப்போது சொல்லுகிறார்? அவருக்கு தியானத்தில் இருக்கும்போது இவையெல்லாம் நடக்கிறது. தியானத்தில் இருந்து எழுந்தவுடன் அங்கு உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கோயில் அர்ச்சகர் சொல்ல நடந்ததை அறிந்து மிகவும் வருத்தப்படுகிறார். நாம் என்ன செய்வோம்? உடனே போய் அவரிடம் போய் மன்னிப்பு கேட்போம். ராஜா கிட்ட போய் சொல்லிட்டோமே, ராஜா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று அவரிடம் போய் நாம் மன்னிப்பு கேட்டு விடுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. நேராக என்ன செய்தார் என்றால், நேராக அந்த அபிராமி தாயிடம் போய் தான் கேட்டார். என்னை இப்படி சொல்ல வச்சுக்கிட்டியே,
சாயங்காலம் அந்த ராஜா எனக்கு தண்டனை கொடுப்பாரு, இப்ப நான் என்ன செய்வது என்று சொல்ல, அப்போ ஒண்ணுமே நடக்கிற, திருப்பியும் ஒண்ணுமே நினைக்க, அப்படியே அந்த அம்பாள் நினைவாகவே இருந்தார். சாயங்காலம் வருகிறது, அந்த ராஜா இவருக்கு தண்டனை கொடுக்கிறார். எப்படி என்றால் பெரிய ஊஞ்ச மரப்பலகை அவரை நிறுத்தி, அதாவது பெரிய நெருப்பு மூட்டுகிறார். மூட்டி அந்த புயல் அப்படி சூடாகிறது. அப்போதும் அந்த ராஜா சொல்கிறார், இப்போதும் நீ மன்னிப்பு கேட்டால் நான் உண்மை விடுதலை செய்கிறேன்னு சொல்ல, அவர் அப்போது கூட மன்னிப்பு கேட்கவில்லை. நினைத்திருந்தால் அப்போதே அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். மன்னிப்பு கேட்டால் ராஜா விட்டுருப்பார். ஆனா அவர் செஞ்சாரா? செய்ய மாட்டார். ராஜாக்கள் யாருனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கடவுள் தான் அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுளுக்கு அவர்களை பற்றி தெரியும். அவ்வளவு, ஒன்றுமே கேட்கவில்லை. இறுதி வரை தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது அவர் சொல்லியதுதான் அந்த அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் அவர் அந்த அன்னையின் மீது பாடுகிறார். 100 பாடல் அன்னையின் மீது பாடுகிறார். விழிக்கு அருளுண்டு என்ற பாடல் பாடும்போதுதான் அந்த அம்பாள் வானத்தில் தோன்றி தன்னுடைய காதில் உள்ள குண்டலத்தை வானில் வீச, அது ஒரு பெரிய நிலாவாக மாறி அமாவாசை என்பதே பௌர்ணமி ஆகிவிட்டது. பார்த்தீர்களா? எனவே தெய்வம் அவர்களுக்கு வசப்படும். எல்லோரும் அசந்து விட்டனர், இப்படி ஒரு மகானா என்று. ஆக இவர்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள். இவர்கள் கடவுள் வசம் இருப்பார்கள், கடவுள் இவர்கள் வசம் இருக்கும். இவர் என்ன சொன்னால் அந்த கடவுள் கேட்பார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுதான் அந்த முனிவர்கள் செய்யும் தவம். யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் தவ வலிமை இருக்க எல்லா சக்திகளையும், பணத்தையும் சரி, படையும் சரி, எல்லாவற்றையும் வென்றுவிடும். அந்த தவ சக்திக்கு முன் எந்த சக்தியும் நிற்காது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அந்த மகான்கள் முனிவர்கள் செய்யும் தவம். மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இது போல் நிறைய உண்டு. வசிஷ்ட மகரிஷி பார்க்கலாம். வசிஷ்ட மகரிஷி பார்த்தால் விஸ்வாமித்திர கௌசிகர் என்ற ராஜாவாக இருக்கும் போது அவருக்கு இவருக்கு சண்டை வரத்தான் அவர் தவம் இருந்த பெரிய முனிவர் ஆனார். வசிஷ்டரை இவர் ஜெயிக்கவே முடியவில்லை. விஸ்வாமித்திர தவம் செய்து உண்மை ஜெயிக்கிறேன்னு சொல்லிவிட்டார். அதுபோல் தான் நிறைய பார்த்து கொண்டே போகலாம். நம்பாடுவான் என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் ஏகாதசி அன்று பெருமாளை சேவிக்க போகிறார். அன்று அந்த இடத்தில் கொடிமரம் இருந்தது. இவர் கைசிகமன் பாட அந்த கொடிமரம் விலகி பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்தார். இது போல நிறைய இன்னும் ஏராளமாக உண்டு, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த மகான்கள் செய்யும் தவம் இவையெல்லாம் சக்தி வாய்ந்தது. இந்த சக்திக்கு முன் எந்த சக்தியும், பணமும் சரி, படையும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முன் மண்டியிட்டு அவர்கள் வணங்கித்தான் தீர வேண்டும் ஒழிய அந்த சக்தி எல்லாம் இந்த தவ சக்தி முன் நிற்கவே நிற்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அனுபவம்.